விவசாயிகள் தொடர்பாக அவர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் இந்த திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஏதாவது புதிய சட்டத்தையோ புதிய விதிகளையோ உருவாக்கி இருக்கிறதா, அல்லது ஒன்றிய அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிற சட்டத்தையும் விதிகளையும் உருவாக்கி இருக்குதா அப்படின்னு முதல்ல பார்ப்போம். யார் உருவாக்கியிருக்கா? விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏதாவது சட்டம் இயற்றப்பட்டிருக்கா? விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு புதிய விதியை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கா? இல்லை. யார் உருவாக்கியிருக்கா? சட்டத்தை விவசாயிகளுக்கு எதிராக போட்டது யாரு? ஒன்றிய அரசு. 17% மேல் ஈரப்பதம் இருந்தால் கொள்முதலை செய்ய முடியாது என்கிற நிலையை உருவாக்கி வைத்து அதில் ஒரு தடையை ஏற்படுத்தி வைத்திருப்பது யாரு? ஒன்றிய அரசு. அப்போ அடிப்படையே இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? தமிழ்நாடு அரசு கிடையாது. அப்போ கொள்முதல் செய்வதற்கு இத்தனை விழுக்காட்டுக்கு மேலே போனால் வாங்க கூடாது, வாங்க முடியாது என்கிற நிலையை உருவாக்கி வைத்திருப்பதே ஒன்றிய அரசு இல்லை. ஒன்றிய அரசு அப்படி ஒன்று உருவாக்கி வச்சிருக்கும் போது அதை மீறி எப்படி செய்ய முடியுங்கிற கேள்வி இருக்கு ஒன்று. ஆனாலும் தமிழ்நாடு அரசு, இந்த அரசு வந்த பிறகு நிறைய கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டு, கிடங்குகள் கட்டப்பட்டு, அந்த பணிகள் நடந்ததுனால தான் இந்த அளவுக்கு சமாளிக்க முடிந்தது. பல மடங்கு இந்த ஆண்டு நெல் உற்பத்தி, பல மடங்கு. அப்படி பல மடங்கு நெல் உற்பத்தி வந்த பிறகும் கூட இந்த அரசு அதை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்து உரிய நேரத்தில் அந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணங்களை எல்லாம் இன்னைக்கு செய்திருக்குது. இதை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். நம்ம எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ மாநில அரசு அந்த அளவுக்கு சமாளித்து விவசாயிகளின் பக்கம் நின்றிருக்கிறது. அப்போது அந்த ஈரப்பதம் என்கிற அந்த விழுக்காட்டு அளவை கூட்டி நீங்கள் இதில் விவசாயிகளுக்கு துணை இருங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒரு அப்பீல் வைக்கிறோம். அப்போ அந்த கோரிக்கை நியாயமானதா நியாயமற்றதான்னு பார்த்தா அது நியாயமானது. அப்போ நியாயமானது என்னும் போது அது விவசாயிகளின் கோரிக்கை என்னும் போது அது மாநில அரசின் கோரிக்கை இல்லை, விவசாயிகளின் கோரிக்கை. விவசாயிகளின் பிரதிநிதியாக இருந்து மாநில அரசு ஒன்றிய அரசு அந்த கோரிக்கை வைக்குது. அப்போ விவசாயிகளின் கோரிக்கையை தான் ஒன்றிய அரசுக்கு நோக்கி நம்ம வைக்கிறோம், இதை தளர்த்துங்க அப்படின்னு சொல்லி. திரு ஷானவாஸ், விவசாயிகளின் தலைவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அந்த சரியான காலத்துல தாமதம் இல்லாமல் கொள்முதல் செஞ்சிருந்தா ஈரப்பதத்தை இன்னைக்கு உயர்த்த சொல்ல வைக்க வேண்டிய கோரிக்கையே எழுந்திருக்காது, அதுக்கான சூழலே எழுந்திருக்காது. நீங்க காலதாமதம் செய்ததால் தான் டிபிசியிலிருந்து நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து கிடங்குகளுக்கு கொண்டு போனதில் ஏற்பட்ட தாமதம், ப்ரொக்யூர் பண்ணதில் ஏற்பட்ட தாமதத்தால் தான் இந்த ஒரு நிலையை ஏற்பட்டுச்சு அப்படின்னு அரசு மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, மழை எப்படி வரும் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கணிப்பும் கிடையாது. மழை இந்த காலத்தில் வரும், அது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த நேரங்களில் தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மழை வந்தால் நெல்மணிகள் பயிர் மூழ்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்? அதை தடுக்கிறதுக்கான எதுவும் எடப்பாடி ஆட்சியில் எப்படி அதை தடுத்தாங்களா? மழையே வராமல் தடுத்தாங்களா? அல்லது நெல்மணிகள் அதில் நனையாமல் தடுக்க முடியுமா? அப்போது உரிய காலத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னாடி மழை வரும்போது பயிர்கள் மூழ்கிறது அப்படிங்கும்போது இழப்பீடு கொடுப்பது என்கிற வழிமுறை தான் நமக்கு இருக்குது. அப்போ இழப்பீடை கொடுக்குறோம். அதுபோல் அறுவடை செய்து விட்ட மணிகளை அந்த 17 விழுக்காடு ஈரப்பதம் இருக்கிற ஒரு அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறை இருக்குது. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறையை இந்த அரசு பின்பற்றி இருக்குது. இதில் எடப்பாடி வேற ஏதாவது மெத்தேட் வச்சிருந்தாரா அவருக்கு ஆட்சி காலத்தில்? அந்த மெத்தேடை இந்த ஆட்சி ஃபாலோ பண்ணாமல் கோட்டை விட்டுட்டாங்களா? எடப்பாடி ஆட்சி காலத்தில் என்ன மெத்தேடு ஃபாலோ பண்ணாங்களோ, என்ன வழிமுறையை பின்பற்றி அதை செய்தார்களோ அதே வழிமுறை தானே. அவர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கிடங்குகளை விட, அவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கொள்முதல் நிலையங்களை விட பல மடங்கு கொள்முதல் நிலையங்களையும் கிடங்குகளையும் இந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கி இருக்காங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கொள்முதல் நிலையங்கள் அவர் ஆட்சி காலத்தில் நிறைய உருவாக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டிய தேவையை வந்திருக்காதுல்ல. அப்போ இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏற்கனவே இப்போ கட்டியிருக்காங்கல்ல, இந்த தேவை ஏன் வந்துச்சு? 10 ஆண்டுகள் அந்த ஆட்சி காலத்தில் எல்லாமே செஞ்சு வச்சுட்டார் அப்படின்னா இப்போ அந்த பிரச்சனை வந்திருக்க கூடாது. அப்போ பிரச்சனை வருது அப்படின்னா அவர் செய்யலைன்னு தானே அர்த்தம். அப்போ அவர் ஆட்சி காலத்தில் செய்ததை விட இந்த ஆட்சி காலத்தில் அதிகமாக செய்யப்பட்டிருக்கு என்பதனால தான் இந்த அளவுக்கு சமாளிக்க முடிந்தது. அதுதான் அங்கே பார்க்கணும் நம்ம. அப்போ இதில் ஈரப்பதம் அப்படிங்கிறது மழை வந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனை, நனைஞ்சு போச்சு, அதை எடுத்துகிட்டு வர்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு வாங்கியாச்சு. அந்த விழுக்காட்டுக்கு மேலே வரும்போது அதை வாங்க முடியாத நிலை ஒன்றிய அரசுடைய விதியால் ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல தான் விதியை தளர்த்துங்க அப்படின்னு அங்கே அப்பீல் பண்ணுறோம், அங்கே கோரிக்கை வைக்கிறோம்.
அந்த கோரிக்கையில இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடி விவசாயிகளின் குரலை தானே ஒலிக்கணும். அவர் ஒன்றிய அரசை நோக்கி தானே சொல்லணும், ஆமா எங்க விவசாயிகள் கேட்கறாங்க அப்படின்னு. அப்போ அங்க நோக்கி சொல்வதற்கு பதிலாக இங்க வந்து பாய்கிறதுனுடைய பின்னணி என்ன? எல்லாரும் அங்கதானே கேட்கணும். அப்போ அவர் வேளாண் சட்டத்தை ஆதரித்தவர். கேட்டா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அது வடமாநில விவசாயிகளுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வடமாநில விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லையா? இந்தியாங்கிறது ஒரு நாடு தானே. அங்கே கொண்டு வரப்படக்கூடிய சட்டம் நம் நாட்டின் மக்கள் மேல தானே வந்து விடியுது. அப்ப எங்கேயோ வடமாநிலத்து விவசாயி பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லைங்கிறாரா? அப்ப இவருடைய அணுகுமுறையை பாருங்க. ஒரு சட்டம் இந்தியாவில் உள்ள எந்த மக்களை பாதித்தாலும், எந்த தரப்பை பாதித்தாலும், எந்த பகுதியை சார்ந்தவர்களை பாதித்தாலும் அது நம் மக்களின் மீதான பாதிப்பு தானே. ஆனா அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு பாருங்க, அவருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு விவசாயிகள் ஒன்றும் இல்லை, அது எங்கேயோ வட மாநிலத்தில் சார்ந்தவங்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னா அப்ப அவருடைய பார்வை எப்படி இருக்கு? இப்படித்தான் அவர் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார். டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கிற சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்த போது ஆதரவு கொடுத்தாரு. அதிமுக ஆதரவு கொடுத்தது. மாநில சுயாட்சி பேசக்கூடிய அண்ணாவின் கொள்கையை, அண்ணாவின் பெயரை, அண்ணாவின் கொடியை, கொடியில வந்து அண்ணாவின் படத்தை பயன்படுத்துகிற அதிமுக ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்கிற, அதிகாரத்தை பறிக்கிற சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எதுக்கு கொடுக்கல? அவங்க எல்லா விஷயத்திலையும், இதுல மட்டும் இல்ல, ஒன்றிய அரசை பாதுகாப்பது, பாஜக அரசை பாதுகாப்பது, அவங்களுக்கு எல்லா வகையிலும் துணை போவது என்பதைத்தான் கடந்த காலங்களிலும் சரி இப்பவும் சரி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதான் செஞ்சாங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது அதான் செய்யறாங்க. அதனால மக்கள் எடப்பாடி அணுகுமுறை எப்படி இருக்கும், அதிமுக அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.